அன்பார்ந்த மாணவ செல்வங்களுக்கு வணக்கம். நாம் இன்று பொது அறிவு பாடப்பகுதியில் அறிவியல் பாடத்தில் முக்கியமான பாடப்பகுதிகளை பற்றி பார்க்க போகிறோம். அன்றாட வாழ்வில் அறிவியல். நமது அன்றாட வாழ்வில் நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்காக நமக்கு அறிவியல் உதவி இருக்கிறது. நம்ம அன்றாட வாழ்க்கையை மாற்றக்கூடியதாகவும் அறிவியல் திகழுது. இன்றைக்கு நம்ம இந்த பாடப்பகுதி முக்கியமான பாடப்பகுதியாக விளங்குகிறது. பொதுவான வினாக்கள், பொது அறிவு எனும் பொழுது அறிவியல் பாடப்பகுதியிலிருந்து பொதுவான வினாக்கள் இடம்பெறுகிறது. அந்த வகையில் அன்றாட வாழ்வில் அறிவியல் 5ஆம் வகுப்பு முதல் பருவம் பாடப்பகுதியில் அமைந்துள்ள பாடம் இது. இதுல என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டின் அறிவியல் அறிஞர்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பாருங்க, இங்க கொடுக்கப்பட்டிருக்கிற 5 தமிழ்நாடு அறிவியலாளர்கள்ல முதலாவதாக டாக்டர் MS சுவாமிநாதன், மரபியல் துறையில் ஆராய்ச்சி செய்து பசுமை புரட்சிக்கு காரணமாக அமைந்த அறிவியல் அறிஞர். பசுமை புரட்சி என்றால் வேளாண்மை உற்பத்தி, உழவுப் பொருள்களின் உற்பத்தி, தானியங்களின் உற்பத்தியை பெருக்கி மக்கள் தொகைக்கு ஏற்ப, இந்தியாவின் மக்கள் தொகைக்கு ஏற்ப தானியங்களின் உற்பத்தியை பெருக்கிய ஒரு புரட்சி தான் பசுமை புரட்சி. அந்த பசுமை புரட்சி உருவாக காரணமாக இருந்தவர் டாக்டர் MS சுவாமிநாதன் அவர்கள். அடுத்ததாக இரண்டாவதாக சீனிவாச ராமானுஜம், கணிதத்தில் மிகப்பெரிய ஆராய்ச்சியை செய்து உலக அளவில் புகழ்பெற்ற சீனிவாச ராமானுஜம் அவர்கள். அவர் என்ன கணிதத்தில் பங்களிப்பு செய்திருக்கிறார் என்றால் கலப்பு எண்களை கண்டுபிடித்திருக்கிறார். அடுத்ததாக சமீபத்தில் வெங்கட்ராமன் ராதாகிருஷ்ணன் என்று சொல்லக்கூடிய உயிரியல் அறிவியலாளர் அவர்கள் ரிபோசோமின் அமைப்பு, செல்கள்ல இருக்கக்கூடிய, நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய செல்கள்ல இருக்கக்கூடிய ரிபோசோம், அதனுடைய அமைப்பை பற்றி ஆராய்ச்சி செய்து நோபல் பரிசு பெற்றார் வெங்கட்ராமன் ராதாகிருஷ்ணன் அவர்கள். அடுத்ததாக டாக்டர் APJ அப்துல் கலாம், இவரை பற்றி அடுத்த பாடப்பிரிவில் நம்ம பார்க்க போறோம். வானூர்தி அறிவியல், ஏரோநாட்டிக்கல் சயின்ஸ், வானூர்தி அறிவியல்ல ஏவுகணை தயாரிப்பு, இந்தியாவின் ஏவுகணை நாயகன் என்று அழைக்கப்படுகின்ற அறிவியல் அறிஞர் டாக்டர் APJ அப்துல் கலாம் ஐயா அவர்கள். அவரை பற்றி பின்வரும் பாடப்பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்ததாக ஐந்தாவதாக சர் CV ராமன் அவர்கள். சர் CV ராமன் அவர்கள் இயற்பியல் துறையில ஆராய்ச்சி செய்து ஒளிச்சிதறல் பற்றி இந்த உலகிற்கே கொடுத்து ராமன் விளைவு என்று சொல்லக்கூடிய ஒளிச்சிதறல் பற்றிய கோட்பாட்டை இந்த உலகிற்கே வழங்கி நோபல் பரிசு பெற்ற, உலக அளவில் நோபல் பரிசு என்பது உலக அளவில் அறிவியல் அறிஞர்களுக்கு தரக்கூடிய மிக உயரிய விருது. நோபல் பரிசு பெற்ற அறிவியல் அறிஞர் சர் CV ராமன் அவர்களை பற்றி நாம் இப்ப அடுத்து பாடப்பகுதியில் பார்க்க போகிறோம். நாம் இப்பொழுது படிக்கக்கூடிய நமது சர் CV ராமன் அவர்களை பற்றி படிக்கக்கூடிய இந்த வேளையில இன்று 28/2/2025 தேசிய அறிவியல் தினமாக நம் இந்தியாவில் கொண்டாடப்படுகிறது. அதற்கு காரணம் சர் CV ராமன் அவர்களுடைய கண்டுபிடிப்பான ராமன் விளைவு என்பதுதான். இந்த அறிவியல் தினத்துல மாணவர்களுக்கு அறிவியல் மனப்பான்மை அதிக அளவில் ஏற்பட்டு, ஏன், எதற்கு, எப்படி என்ற சிந்தனை நம்மிடையே மேலோங்க வேண்டும். தேசிய அறிவியல் தினம் கொண்டாடப்படுகிற வரலாற்றை இப்பொழுது நாம் பார்க்கலாம். சந்திரசேகர வெங்கட்ராமன் 1888ஆம் ஆண்டு நவம்பர் 7ஆம் தேதி தமிழ்நாட்டில் உள்ள திருச்சியில பிறக்கிறாரு. 1904ஆம் ஆண்டு சென்னையில் உள்ள மாநில கல்லூரியில இளங்கலை பட்டம் BA கல்லூரி வகுப்புல படிக்கிறார். கல்லூரி மாணவராக இயற்பியல் பாடத்தை தான் அவர் தேர்ந்தெடுத்து படிக்கிறார்.
முதலிடம் பிடிக்கிறார். அந்த பாடத்துல முதலிடம் பிடித்து தங்கப்பதக்கம் வெல்கிறார். 1907ஆம் ஆண்டு சென்னை பல்கலைக்கழகத்தில் முதுகலை பட்டம் பெறுகிறார். இவருடைய ஆராய்ச்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வானம் நீல நிறமாக தோன்றுதல். இவர் ஒரு முறை 1921ஆம் ஆண்டு கோடை காலத்துல, நல்ல வெயில் காலத்துல மத்திய தரைக்கடல் கப்பல்ல போயிட்டு இருக்கிறாருங்க. கப்பல்ல அமர்ந்து கொண்டு போயிட்டு இருக்கிறாரு. அப்ப பாக்குறாரு, சுற்றி வானமும் கடலும் நீல நிறமாக தோன்றுவதை பார்க்கிறார். அதற்கான காரணத்தை ஆராய்ச்சி பண்றாரு. காற்றில் உள்ள வாயுக்கள் மற்றும் துகள்களால் சூரிய ஒளி பட்டு ஒளிச்சிதறல் ஏற்பட்டு நாம் காணக்கூடிய நீல நிறம் தோன்றுவதாக கண்டறிகிறார். அத்தகைய ஒளிச்சிதறல்ல என்னென்ன நிறங்களாக பிரிகிறது என்று பார்த்தால், ஒளி நீலம், கருநீலம், ஊதா, பச்சை, மஞ்சள், ஆரஞ்சு மற்றும் சிவப்பு உள்ளிட்ட 7 நிறங்களாக ஒளிச்சிதறல் நடைபெறுகிறது. 7 நிறங்களும் பிரிந்து ஒளிச்சிதறல் அடைந்து பல்வேறு வண்ணங்களாக பிரிகிறது. இந்த நிறங்கள்ல வானம் ஏன் நீல நிறமாக இருக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீல நிறமே அதிக அளவு சிதறல் அடைந்து ஒளிச்சிதறல் அடைந்து வானம் நீல நிறமாக தோன்றுவதற்கு காரணமாக இருக்கிறது. அதுவே இத்தகைய கேள்விகள் தான், வினாக்கள் தான் நம்ம இடம்பெறும். வானம் நீல நிறமாக தோன்றுவதன் காரணம் என்ன? காலை நேரத்திலும் மாலை நேரத்திலும் சூரிய கதிர்கள் நீண்ட தூரம் பயணிக்க வேண்டியது இருப்பதால சிவப்பு வண்ணம், காலை நேரத்திலும் மாலை நேரத்திலும் சிவப்பு வண்ணம் பிற வண்ணங்கள் சிதறல் அடைந்து போயிட்டாலும் சிவப்பு வண்ணத்தை தான் நம்ம பார்க்க முடிகிறது. அதால் தான் சூரியன் உதிக்கும் பொழுதும் மறையும் பொழுதும் வானம் சிவப்பு நிறமாக தோன்றுகிறது. இப்ப இத்தகைய பொதுவான வினாக்கள் தான் அறிவியல் பாடப்பகுதியில் இடம்பெறும். சூரியன் உதிக்கும் பொழுதும் மறையும் பொழுதும் சிவப்பு நிறமாக தோன்றுவதன் காரணம் என்ன? அப்படிப்பட்ட வினாக்கள் தான் இங்க இடம்பெறும். இப்போ 1928ஆம் ஆண்டு பிப்ரவரி 28ஆம் தேதி ராமன் விளைவு என்று சொல்லக்கூடிய ஒளிச்சிதறல் கோட்பாட்டை இவர் வெளியிடுகிறாரு. அதற்காக 1930ஆம் ஆண்டு இயற்பியலுக்கான நோபல் பரிசு சர் சி வி ராமன் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. 1954ஆம் ஆண்டு இந்தியாவின் மிக உயரிய விருது பாரத ரத்னா விருது இவருக்கு வழங்கி கௌரவிக்கப்படுகிறார். 1928ஆம் ஆண்டு பிப்ரவரி 28ஆம் தேதி வெளியிட்ட ராமன் விளைவை நினைவு கூறும் விதமாகத்தான் நாம தேசிய அறிவியல் தினமாக அந்த நாளை இன்று கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆகவே மாணவ செல்வங்களே, நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். 1928ஆம் ஆண்டு ராமன் விளைவை கண்டுபிடித்ததை நினைவு கூறும் விதமாக நாம் தேசிய அறிவியல் தினத்தை கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். சர் சி வி ராமன் அவர்களை பற்றி பார்த்தோம். அடுத்ததாக டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள் ஐயா. அவருடைய முழு பெயர் பாருங்க, அவுல் பக்கீர் ஜைனுலாப்தீன் அப்துல் கலாம். இதுதான் அவருடைய முழு பெயரு. இவர் ஒரு வானூர்தி அறிவியலாளர். இவர் எப்ப பிறந்த வருடம் பார்த்தீங்கன்னா 1931 அக்டோபர் 15. அக்டோபர் 15ஆம் நாள் இளைஞர் எழுச்சி தினமாக நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். இவருடைய பிறந்த நாளை தான் நம்ம இளைஞர் எழுச்சி தினமா கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். இவர் எங்க பிறந்தார்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டுல ராமேஸ்வரம் தீவு பகுதியாக இருக்கக்கூடிய ராமேஸ்வரம், 4 பக்கமும் கடல் சூழ்ந்த பகுதி தான் தீவு பகுதி. அந்த ராமேஸ்வரம் பகுதியில ராமேஸ்வரத்தில் பிறந்தார். 1954ஆம் ஆண்டு திருச்சியில் உள்ள செயின்ட் ஜோசப் புனித வளனார் கல்லூரியில அறிவியலில் இளங்கலை பட்டம்
பிஎஸ்சி கல்லூரி படிப்பை முடிக்கிறாரு. 1960ஆம் ஆண்டு சென்னையில் உள்ள மெட்ராஸ் தொழில்நுட்ப நிறுவனத்தில் வானூர்தி பொறியியல் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் என்று சொல்லக்கூடிய வானூர்தி பொறியியல் பாடப்பிரிவில் பட்டம் பெறுகிறார். இவர் இந்தியாவின் ஏவுகணை தயாரிப்பு திட்ட பணிகளை மேற்கொண்டதால இந்தியாவின் ஏவுகணை மனிதர் என அழைக்கப்படுகிறார். இந்தியாவின் ஏவுகணை மனிதர் என்று அழைக்கப்படுபவர் யாருங்க? டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள். 2002ஆம் ஆண்டு முதல் 2007ஆம் ஆண்டு வரை 5 ஆண்டுகள் இந்தியாவின் முதல் குடிமகன் என்று சொல்லக்கூடிய குடியரசுத் தலைவராக பதவியேற்கிறார். குடியரசுத் தலைவர் பதவியை ஏற்ற பிறகு இவர் மக்களின் குடியரசுத் தலைவர் என்று அழைக்கப்படுகிறார். இவர் பெற்ற விருதுகள் பாருங்க, 1981ஆம் ஆண்டு பத்மபூஷன் விருதும், 1990ஆம் ஆண்டு பத்ம விபூஷன் விருது, அடுத்ததா பாருங்க 1997ல மிக உயர்ந்த விருது, இந்தியாவில் மிக உயர்ந்த விருதாக கருதப்படக்கூடிய பாரத ரத்னா விருதும் நம்ம ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. பாரத ரத்னா விருது. அடுத்ததாக ஐயா எழுதிய புத்தகங்கள், முக்கியமான கேள்வியாக இடம்பெறக்கூடிய பகுதி அக்னி சிறகுகள் என்ற புத்தகத்தை ஐயா எழுதி வெளியிட்டிருக்கிறாங்க. விங்ஸ் ஆஃப் ஃபயர் என்று சொல்லக்கூடிய அக்னி சிறகுகள் என்ற புத்தகத்தை எழுதி வெளியிட்டிருக்கிறாங்க. அடுத்ததாக இலக்கு 2020, 2020ஆம் ஆண்டு இந்தியா வல்லரசு ஆகணும் அப்படின்னு கனவு கண்ட அறிவியலாளர், நல்ல மனிதர், இலக்கு 2020 என்ற புத்தகத்தையும் எழுதியிருக்கிறாரு. அடுத்ததாக எழுச்சியூட்டும் எண்ணங்கள் அப்படின்ற புத்தகத்தையும் எழுதியிருக்கிறார். பாருங்க, அக்னி சிறகுகள், இலக்கு 2020, எழுச்சியூட்டும் எண்ணங்கள் போன்ற புத்தகங்களை ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் எழுதியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் நம்மை போன்ற நம்ம மாணவ செல்வங்களை சந்தித்து கனவு காணுங்கள், கனவை நனவாக்குவதற்காக செயல்படுங்கள் என்று உற்சாகப்படுத்திய மக்களின் குடியரசுத் தலைவராக விளங்கியவர் நமது டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள். இப்ப இந்திய அறிவியலாளர்கள் 5 பேருடைய பெயர் பார்த்தோம். அதுல சர் சி.வி. ராமன் அவர்களை பற்றியும் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களை பற்றியும் விரிவாக பார்த்தோம். இப்ப அறிவியல் பாடப்பகுதியில நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள், நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள் என்ன? பொருள் ஒன்று ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு மாறுவது மாற்றம். இரவு பகலாவது, பகல் இரவாகுது, கோடை காலம் குளிர்காலமாகிறது, குளிர்காலம் முடிந்து கோடை காலம் மீண்டும் ஏற்படுகிறது. இது போன்ற பல மாற்றங்களை நம்ம பார்க்கிறோம். அதுல மரங்கள் வளர்வது, பழங்கள் பழுப்பது, நாம் வளர்வது, இது போன்ற ஒரு சில மாற்றங்களை நம்ம பார்க்கிறோம். நாம் நாளுக்கு நாள் நம்ம உயரமும் எடையும் அதிகரித்து கொண்டே போகிறது. ஒரு வயது வளர்ச்சி இருக்கும் வரை நம்மளுடைய உயரமும் எடையும் மாறிக்கொண்டே இருக்கிறது. இப்ப இந்த மாற்றங்களை எப்படி பிரிக்கிறாங்கன்னு பாருங்க. 2 வகையான மாற்றங்கள் இருக்கு. மீளக்கூடிய மாற்றங்கள், மீளாத மாற்றங்கள். இப்ப இதை பத்தி தான் நம்ம இந்த பாடப்பிரிவுல பார்க்க போறோம். ஏன்னா அறிவியல்ல பொதுவான வினாக்கள் இடம்பெறும் பொழுது இத்தகைய வினாக்கள் தான் கண்டிப்பாக இடம்பெறும். பாருங்க, மீளக்கூடிய மாற்றங்கள், மறுதலையாக நிகழக்கூடிய மாற்றங்கள், மீண்டும் பழைய நிலைமைக்கு பொருள் போயிடும், அதுதான் மீளக்கூடிய மாற்றங்கள். பாருங்க, ஒரு நீர் எடுத்துக்கிறீங்க, நம்ம குளிர்விப்பான் ஃப்ரீசர்,
அதில் வைக்கிறீங்க, என்ன மாற்றம் நடக்குங்க? அது என்னவா மாறுதுங்க? பனிக்கட்டியாக மாறுகிறது. இப்போ அந்த ஃப்ரீசர்ல இருந்து நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்கிற அந்த ஃப்ரீசர்ல இருந்து குளிர்சாதன பெட்டியில இருந்து வெளியே எடுக்கிறோம். பனிக்கட்டியாக மாறிய பிறகு வெளியே எடுக்கிறோம். மீண்டும் என்னவா மாறுதுங்க? கவனிச்சிருக்கீங்களா? நீராக தான் மாறுகிறது. நீர் பனிக்கட்டியாக மாறுகிறது, பனிக்கட்டி மீண்டும் நீராக மாறுகிறது. இதுதான் மீளக்கூடிய மாற்றம். அடுத்ததாக மீளா மாற்றங்கள். மறுதலையாக நிகழாத மாற்றங்கள். மீண்டும் பொருளானது பழைய நிலைமைக்கு மீளாத, மாற்ற இயலாத மாற்றங்கள் தான் மீளாத மாற்றங்கள். இப்ப கையில ஒரு காகித துண்டு, பேப்பர் எடுத்துக்கிறீங்க. காகித துண்டை எரிக்கும் பொழுது அது சாம்பலாக மாறிடுது, சாம்பலாயிடுது. சரிங்க. சாம்பலாக மாறிய காகித துண்டு மீண்டும் காகிதமாக என்ன பண்ண முடியாது? மாற முடியாது. இதுதான் என்ன மாற்றம்னு சொல்றாங்க? மீளா மாற்றம். பாருங்க, மீளாத மாற்றங்கள்ல நிலையான மாற்றங்கள் எனவும் அழைக்கப்படுகிறது. ஏன்னா மாறிட்ட பிறகு மீண்டும் பழைய நிலைமைக்கு அந்த பொருள் மாறாது. பாருங்க, என்னென்ன நிகழ்வுகள் மீளாத மாற்றங்களுக்கு காரணமா இருக்குதுன்னு பாருங்க. எரிதல், சமைத்தல். உணவை நம்ம சமைச்சிடறோம், மீண்டும் பழைய நிலைமைக்கு மாறுமா? இட்லி மாவு இருக்கு, இட்லியாக மாத்திடுறோம், இட்லியாக மாறிய பிறகு திரும்ப மீண்டும் மாவாக நம்ம என்ன பண்ண முடியாதுங்க? மாற்ற முடியாது. இது சமைத்தல் நிகழ்வு நடந்த பிறகு மீண்டும் பழைய நிலைமைக்கு பொருள் போக இயலாது. அதுதான் மீளாத மாற்றங்களுக்கு எடுத்துக்காட்டு. அடுத்ததாக இரும்பு துருப்பிடித்தல். இரும்பு துருப்பிடித்தல் போன்ற இதெல்லாம் நிலையான மாற்றத்தை உண்டாக்கக்கூடியது, நிலையான மாற்றத்தை ஏற்படுத்துறது. மீண்டும் பழைய நிலைமைக்கு பொருள் போகாது. அதனால இதற்கு என்ன பேருங்க? மீளாத மாற்றங்கள். ஞாபகம் வச்சுங்க. மீளாத மாற்றங்களுக்கு என்னென்ன நிகழ்வுகள் காரணமா இருக்கு பாருங்க. எரிதல், சமைத்தல், இரும்பு துருப்பிடித்தல். இது போன்ற நிலையான மாற்றங்கள் மீளாத மாற்றங்கள் என்று அழைக்கப்படுகிறது. இங்க ஒரு 2 எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த எடுத்துக்காட்டுகள் எல்லாம் முக்கியங்க. அப்படியே இது கூற்று, காரணம், அப்படி இயற்பியல் மாற்றங்கள், மீளாத மாற்றங்கள், இதை பற்றி வினாக்கள் இடம்பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பாருங்க, நீட்சிப்பட்டை, எலாஸ்டிக் பேண்ட், நீட்சிப்பட்டை, ரப்பர் பேண்ட், கையில போடக்கூடிய ரப்பர் பேண்ட், பட்டை. முடிந்த அளவு இழுக்கிறோம், திரும்ப விட்டுறோம். என்ன ஆகுங்க? ரப்பர் பேண்ட் என்னவோ மாறும்? மீண்டும் பழைய நிலைமைக்கு மாறிடும். இப்ப அதை பல துண்டுகளா வெட்டிடுறோம். வெட்டிட்ட பிறகு மீண்டும் அது போல வளையமாக அதை மாற்ற முடியுமா? திரும்ப பெற முடியுமா? முடியாது. இப்ப இது மீளாத மாற்றமாக மாறிடுது. அடுத்ததாக ஒரு பலூன் எடுத்துக்கிறோம், காற்றை நிரப்புறோம், காற்றை விட்டுறோம், ஊதி காற்றை நிரப்பிட்டு அதை வெளியே விட்டுட்ட பிறகு என்ன ஆகுங்க? மீண்டும் பலூனானது பழைய நிலைமைக்கு வந்துடும். ஆனா அதுவே ஒரு காற்றை ஊதிய பிறகு இந்த பலூனை ஊசி கொண்டு குத்திடுறோம். என்ன ஆகுதுங்க? உடைந்து போயிடுது. அந்த பலூன் மீண்டும் பழைய நிலைமைக்கு வருமாங்க? அப்ப காற்று நிரம்பிய பலூன் காற்று வெளியேறிய பொழுது மீளக்கூடிய மாற்றமாக மீண்டும் பழைய நிலைமை அடைகிறது. அதுவே ஒரு ஊசியை வைத்து குத்தி விட்டால் அதில் இருக்கிற காற்றும் வெளியேறுகிறது, உடைந்து விட்டு பலூனானது மீண்டும் பழைய நிலைமைக்கு வராது. அதால இது என்ன மாற்றங்க? மீளாத மாற்றம். இப்ப மீளக்கூடிய மாற்றங்களுக்கும் மீளாத மாற்றங்களுக்கும் இடையே உள்ள வேறுபாடுகள் என்னன்னு நம்ம பார்க்கலாம். இப்ப மீளக்கூடிய மாற்றங்கள்ல ஒரு பொருள் தனது பழைய நிலைமைக்கு என்ன பண்ண முடியும்? திரும்ப முடியும். இதுதான் மீளக்கூடிய மாற்றம். அதுவே ஒரு பொருள் தனது பழைய நிலைக்கு திரும்ப முடியாது அப்படின்னா அது என்ன மாற்றங்க? மீளாத மாற்றங்கள். இந்த மீளக்கூடிய மாற்றங்கள்ல பொருளின் வேதி பண்புகள் மாற்றம் அடைவதில்லை.
பொருளின் வேதிப்பண்புகள் எந்த பண்புகளும் மாற்றமடைவது இல்லை. அதுவே மீளாத மாற்றங்கள்ல பொருளின் வேதிப்பண்புகள் மாற்றம் அடைகின்றன. இங்க பாருங்க, இட்லியாக மாறிய மாவு, மாவு இட்லியாக மாறிடுது, மீண்டும் மாவாக மாறுமா? அப்ப அதனுடைய பண்பு மாறிடுது. அதுதான் மீளாத மாற்றங்கள். பெரும்பாலான இயற்பியல் மாற்றங்கள் மீளக்கூடியவை. இயற்பியல் மாற்றங்கள் இயல்பாக நிகழக்கூடிய மாற்றங்கள் இயற்பியல் மாற்றங்கள். இப்ப நீராக மாறிய பனிக்கட்டி, பனிக்கட்டி மீண்டும் என்னவா மாறுங்க? நீராக மாறும். இது ஒரு இயற்பியல் மாற்றம், இயல்பான மாற்றம். அதனுடைய இயல்புத்தன்மை மாறாது. அதுதான் என்ன சொல்றாங்க? பெரும்பாலான இயற்பியல் மாற்றங்கள் மீளக்கூடியவை, மீளக்கூடிய மாற்றங்களாக இருக்கும். பாருங்க, அனைத்து வேதியியல் மாற்றங்களும் மீளாதவை. வேதியியல் மாற்றங்கள்னா அதனுடைய பண்புகளே மாறிடும். வீட்டுல பார்த்திருப்பீங்க, பால் இரவு சிறிது தயிர் அதுல பொறை ஊற்றுவது என்று சொல்வார்கள். ஊத்திட்டாங்கன்னா காலையில எழுந்து பார்த்தீங்கன்னா என்னவா மாறி இருக்குங்க? அனைத்து பால் தயிராக மாறி இருக்கும். பால் தயிராக மாறிடுச்சு. தயிர் மீண்டும் பாலாக மாறுமா? மாறாது. இது அதனுடைய பண்பே மாறி விடுகிறது. பாலினுடைய பண்பே மாறி என்னவா மாறிடுதுங்க? அது நுண்ணுயிரிகளால, பாக்டீரியா, நல்லது செய்யக்கூடிய பாக்டீரியாக்களால, நுண்ணுயிரிகளால அது தயிராக மாற்றப்படுகிறது. அதனுடைய பண்புகள் அனைத்தும் மாறிவிடுகிறது. அதனாலதான் அனைத்து வேதியியல் மாற்றங்களும் மீளாத மாற்றங்கள். இப்ப இங்க இருக்க மாற்றங்கள் எல்லாம் பாருங்க, எது மீளக்கூடியவை, எது மீளாத மாற்றங்கள் அப்படின்னு நீங்க பாருங்க. முட்டை, பச்சை முட்டை அவித்த முட்டையாக மாறுது. வேக வைக்கிறோம், அவித்த முட்டையாக மாறிடுது. இது மீளக்கூடிய மாற்றமா? அவித்த முட்டை மீண்டும் பச்சை முட்டையாக மாறுமா? பதில் போட்டு பாருங்க, கமெண்ட்ல போடுங்க. அடுத்தது, நீராக மாறிய பனிக்கட்டி துண்டு மீண்டும் நீராக மாறுமா? ஆம். அப்ப இது என்ன மாற்றம்? மீளக்கூடிய மாற்றம். இப்படி இந்த கீழே வரக்கூடிய இந்த நிகழ்வுகள் அனைத்தையும் பாருங்க. இட்லியாக மாறிய மாவு, இது மீளக்கூடிய மாற்றமா? பாருங்க, தயிராக மாறிய பால், இதுக்கெல்லாம் பதில் போட்டுக்கிட்டே வாங்க. மாவாக மாறிய தானியம், அரிசி அரைச்சிடுறாங்க, அரிசி மாவாக மாறிடுது, மீண்டும் அரிசியாக மாறுமா? சிந்தித்து பாருங்க. மலராக மாறிய மொட்டு, எரிவாயுவாக மாறிய சாணம், இது போன்ற நிகழ்வுகள்லாம் மீளக்கூடிய மாற்றமா மீளாத மாற்றமா அப்படின்னு பார்த்துக்கிட்டே வாங்க. இது போன்ற வினாக்கள் வரும்பொழுது உங்களுக்கு விடையளிப்பதற்கு எளிமையாக இருக்கும். பொதுவான வினாக்கள் தான் இடம்பெறும். பொது அறிவு என்னும் பொழுது இத்தகைய பொதுவான வினாக்கள் தான் இடம்பெறும். அதனால மாணவ செல்வங்களே, இந்த நிகழ்வுகள், மீளக்கூடிய மாற்றங்கள் மீளாத மாற்றங்கள் பற்றி இப்ப நம்ம பாடப்பகுதியில் பார்த்தோம். இந்த நிகழ்வுகள், அதுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய நிகழ்வுகளையும் நல்லா பார்த்துக்குங்க. 5ஆம் வகுப்பு முதல் பருவத்துல அன்றாட வாழ்வில் அறிவியல் அப்படிங்கிற பாடத்தை பத்தி நம்ம பார்த்தோம். அடுத்ததாக 2ஆம் பருவத்துல தாவரங்கள், தாவரங்களை பொறுத்த வரைக்கும் பூக்கும் தாவரங்கள், அதனுடைய வாழ்க்கை சுழற்சி பற்றி பார்க்க போறோம். இதற்கான விதை முளைத்தல், செடி வளர்தல், பூத்தல், இனப்பெருக்கம் செய்தல், விதை உருவாதல், அப்புறம் அந்த விதை எப்படி பரவுகிறது, விதை பரவுதல், இதெல்லாம் தாவரத்துல, பூக்கும் தாவரத்துல முக்கியமான நிகழ்வுகள். ஒவ்வொரு விதையும் விதை முளையை கொண்டுள்ளது. இப்ப விதை முளைத்தலுக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க, முக்கியமான குறிப்புகள். தாவரவியல் பாடப்பகுதியிலிருந்து 2 வினாக்கள் கண்டிப்பாக இடம்பெறும். சூரிய ஒளி, தாவரங்கள் முளைப்பதற்கு, தாவரங்களின் விதை முளைப்பதற்கு என்ன வேணுங்க? சூரிய ஒளி, நீர், மண், காற்று, இது அத்தனையும்
கிடைக்கும் பொழுது, அந்த சூழ்நிலை அமையும் பொழுது தாவரங்கள் வளர ஆரம்பிக்கின்றது. என்னென்ன வேணும்? தாவரங்கள் வளர்வதற்கு, விதை முளைப்பதற்கு சூரிய ஒளி, நீர், மண், காற்று இதெல்லாம் வேணும். இப்ப இந்த புதிய தாவரம் விதைகளுடன் கூடிய கனியை உண்டாக்கும். மேலும் பழங்களை உண்டாக்கி அதன் மூலமாக மீண்டும் விதைகளை பரவ செய்து, இது எப்படி நிகழுதுன்னு பாருங்க. விதை முளைத்து என்னவா மாறுதுங்க? இளம் தாவரமாக மாறுகிறது. இளம் தாவரம் முதிர்ந்த தாவரம், வளர்ந்த தாவரமாக செடியாக மாறுகிறது. அதிலிருந்து மலர் பூத்து காயாக மாறி கனியாகி மீண்டும் என்ன பண்ணுதுங்க? விதைகளை உருவாக்குகிறது. இதுதான் வாழ்க்கை சுழற்சி. பூக்கும் தாவரங்களுடைய வாழ்க்கை சுழற்சி தான் இப்ப நம்ம பார்த்திருக்கிறோம். மீண்டும் மீண்டும் இந்த நிகழ்வு, சுழற்சினா நடைபெற்று கொண்டே இருக்கக்கூடிய நிகழ்வுகள், மீண்டும் மீண்டும் இது நிகழ்ந்து கொண்டிருக்கு. விதை செடியா மாறும், முதிர்ந்த தாவரமாகி மலர்வாக மாறி காய்த்து பழங்கள் கனிந்து அதிலிருந்து மீண்டும் விதைகள் உருவாகி நடைபெறும். இப்ப இந்த விதை எப்படியெல்லாம் பரவுகிறது? விதை பரவுதல் பாருங்க. காற்று, நீர், விலங்குகள் மற்றும் பறவைகள் மூலம் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு விதை பரவுது. இதைதான் என்னன்னு சொல்றோம்? நம்ம விதை பரவுதல் அப்படிங்கிறோம். முக்கியமான நிகழ்வு இது. இப்ப காற்றின் மூலம் விதை பரவுவதற்கு என்ன பேருங்க? அனிமோகோரி. அனிமோ. இப்ப பருத்தி விதைகள் பார்த்துருப்பீங்க, அப்படியே பறந்து போற மாதிரி ஒரு நிகழ்வு இருக்கும். பறந்து போகின்ற விதைகளை பார்த்துருப்போம் நம்ம. சிறிய லேசான நுண்ணிய விதைகள் காற்றில் நீண்ட தூரம் பறந்து அங்கு விதை முளைப்பதற்கு சாதகமான இடத்துல போய் விழுந்து அது மீண்டும் முளைத்து வருவதுதான் காற்றின் மூலம் விதை பரவுதல் நிகழ்வு. அடுத்ததாக நீர் மூலம் விதை பரவுதல், ஹைட்ரோகோரி. ஹைட்ரோகோரி நீரின் மூலம் பழங்கள் மிதந்து செல்வதற்கு ஏற்ற வெளியுறை இருக்கும். இப்ப தேங்காய், அது போன்ற தாமரை பூவினுடைய இந்த விதைகள்லாம் நீரில் அடித்து செல்லப்பட்டு பல்வேறு இடங்களுக்கு போகுது. அங்க ஒரு புதிய தாவரமாக வளர்கிறது. இதுதான் நீரின் மூலம் விதை பரவுதல். அடுத்ததாக பாருங்க, விலங்குகள் மூலம் விதை பரவுதல், ஜூகோரி. சில பழங்கள்ல பார்த்தீங்கன்னா முள்ளு, கொக்கி, தூரிகை, விரைப்பான முடி போன்ற அமைப்புகள்லாம் இருக்கும். இது விலங்குகளுடைய முடியிலேயோ தோல்லையோ மாட்டிக்கும். அது ஒரு இடத்துல இருந்து மற்றொரு இடத்திற்கு எடுத்து செல்லப்படும். நாயுருவி என்று சொல்லக்கூடிய கொக்கி மாதிரி இருக்கும் அந்த நாயுருவி விதைகள்லாம். அது விலங்குகள் நம்ம மேலேயே கூட ஒட்டிக்கும். நம்ம நடந்து போகும்போதோ நம்ம ஆடையிலையோ நம்ம தோல்லையோ ஒட்டிக்கும். கொக்கி மாதிரி இருக்கும் அதனுடைய விதைகள்ல. அதுதான் நாயுருவி. இது விலங்குகள் மூலம் விலங்குடைய உடல்ல ஒட்டிக்கொண்டு தோல்ல ஒட்டிக்கொண்டு விதை பரவுவது தான் ஜூகோரி என்று சொல்லக்கூடிய விலங்குகள் மூலம் விதை பரவுதல். அடுத்ததாக பறவைகள் மூலம் விதை பரவுதல், ஆர்னித்தோகோரி. ஆர்னித்தோகோரி பறவைகள் பழங்களை நிறைய உண்ணும், பார்த்திருப்பீங்க. தக்காளி, கொய்யா போன்ற பழங்களுடைய விதைகளை சாப்பிட்டு தங்கள் கழிவுகள் வழியாக வெளியேற்றும் பொழுது இந்த விதைகள் என்ன ஆகுதுங்க? அந்த கழிவுகள்ல இருந்து விதைகள் கீழே விழுந்து மண்ணில் விழுந்து மீண்டும் முளைத்து வருகிறது. இதுதான் பறவைகள் மூலம் விதைகள் பரவுதல். சரிங்க, வயிற்றுக்குள்ளார போயிடுச்சு, பறவைகளோட வயிற்றுக்குள்ளார போயிடுச்சு, அது செரிமானம் ஆகாதா? செரித்து விடாதா? அதனுடைய தோல் விதை உரைகள் எப்படி இருக்குங்க? கனமாக இருந்து அவற்றை பாதுகாக்கிறது. விதைகள் கெட்டு செரித்து போகாத அளவிற்கு பாதுகாத்து அது கழிவுகள் வழியா மீண்டும் என்ன ஆகுதுங்க? வெளியேறி மீண்டும் முளைத்து செடியாக மாறுகிறது. இதுதான் பறவைகள் மூலம் விதைகள் பரவுதல். சுய வழியில் விதை பரவுதல், ஆட்டோகோரி. கனிகள், சில கனிகள்லாம் வெடிக்கும், வெடித்து பரவும்.
பழங்கள் தானாகவே வெடித்து அதனுடைய விதைகள் கீழே விழுந்து திரும்ப மீண்டும் செடிகள் முளைக்கும். அதில் முக்கியமானது எடுத்துக்காட்டு பாருங்க, வெண்டைக்காய். இந்த எடுத்துக்காட்டுகளையும் சேர்த்து பார்த்துக்குங்க. ஏன்னா இது சம்பந்தமான வினாக்கள் வரும்பொழுது எடுத்துக்காட்டையும் சேர்த்து பார்ப்பாங்க. இப்ப நாமளும் ஒரு காரணமா இருக்கிறோம். மனிதர்களும் விதைகள் மற்றும் கனிகள் பரவுவதற்கு மனிதர்களும் காரணமா இருக்கிறோம். இப்ப எதை என்ன சொல்றாங்க பாருங்க, சின்கோனா, ரப்பர் மரங்கள், அந்த யூக்லிப்டஸ் போன்ற தாவரங்கள் மனிதர்கள் மூலமாகத்தான் நம்ம உடம்புல ஒட்டிக்கிட்டு அதனுடைய விதைகள் நம்ம கையிலோ உடம்புலையோ ஒட்டிக்கிட்டு தான் அது பரவுது. நம்ம விதைகள் அந்த ரப்பர் யூக்லிப்டஸ் போன்ற மரங்களுடைய விதைகள் பரவுவதற்கு மனிதர்களும் ஒரு நம்ம காரணமாக இருக்கிறோம். பாருங்க, விதை பரவிடுச்சு, அடுத்து என்ன ஆகுதுங்க, அந்த விதை முளைக்குது. இதனுடைய முளைக்கரு உணவுப் பொருள்கள் விதை உரையால் பாதுகாக்கப்பட்டிருக்கும். அதுல முளைக்கருவும் உணவுப் பொருள்களும் அந்த விதை உரையால் எப்படி இருக்குங்க, பாதுகாக்கப்பட்டிருக்கும். சாதகமான சூழ்நிலை, நான் என்ன சொன்னேன், விதை முளைத்தலுக்கு நமக்கு என்ன வேணும், சூரிய ஒளி, நீர், காற்று, நல்ல வளமான ஊட்டச்சத்துக்கள் மிக்க மண். இப்படி ஒரு சாதகமான சூழ்நிலை வரும்போது அந்த விதை முளைத்து ஒரு புதிய செடியாக வளரும். விதையில் உள்ள ஊட்டச்சத்து முடிந்து போன பின் அந்த செடி, சிறு செடி மண்ணில் இருந்து தான் தனக்கு தேவையான உணவை என்ன பண்ணுங்க, நீர் மற்றும் ஊட்டச்சத்துக்களை மண்ணிலிருந்து வேர்கள் மூலமாக, வேர்கள் முளைத்தது பிறகு வேர்கள் மூலமாக உறிஞ்சி கொள்கிறது. அதுக்கு பிறகு என்ன முளைக்குதுங்க, தண்டு. தண்டு முளைத்து அதில் இலைகள் உருவாகி அது என்னவா மாறுதுங்க, பெரிய தாவரமாக வளர்கிறது. பாருங்க, விதை முளைத்தலுடைய பல்வேறு நிலைகள் பாருங்க. விதை மண்ணில் மூடப்பட்ட நிலையில இருக்கு, முளைவேர் தோன்றுகிறது. முதல்ல என்ன வருதுங்க, முளைவேர். அடுத்ததா பாருங்க, விதை உரைகள். விதையை சுற்றி விதை உரைகள் தோன்றுகிறது. அதற்கு பிறகு வித்திலை, வித்து இலைகள் தோன்றுகிறது. வேர் கீழே மண்ணை நோக்கி நன்றாக ஊடுருவி சென்று தாவரம் விதை முளைத்தலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களையும் நீரையும் உறிஞ்சி மேல் நோக்கி வளர தொடங்குகிறது. பாருங்க, அடுத்தது என்ன தோன்றுதுங்க, முளைக்குருத்து. முளைக்குருத்து தோன்றி தண்டு நிலை தோன்றி அதுல தண்டு நிலையில இலைகள் தோன்றி மலர்கள் தோன்றும், பூக்கள். அடுத்ததாக காய் தோன்றி கனி பழங்கள் தோன்றி மீண்டும் விதை உருவாகி மீண்டும் விதையாக விழுந்து முளைத்து வருங்க. இதான் விதை முளைத்தலுடைய பல்வேறு நிலைகள். இரண்டாம் பருவத்துல தாவரங்கள் பற்றி நம்ம பார்த்தோம். இது 5ஆம் வகுப்பு 3ஆம் பருவம் விலங்குகள் பாடத்துல முக்கியமான பாடப்பகுதி விலங்குகளை பாதுகாத்தல். இப்ப தாவரவியல்ல விதைகள் பரவுதலையும் விதை முளைத்தல் பற்றி அதற்கு என்னென்ன கூறுகள் தேவை என்பதை பற்றி நம்ம பார்த்தோம். அடுத்ததாக விலங்குகள். உயிர்களின் பல்வகைத்தன்மை என்பது பூமியில் வாழும் பலதரப்பட்ட தாவரங்கள், விலங்குகள், நுண்ணுயிரிகள், பூச்சிகளை குறிக்கிறது. தாவரங்கள் பத்தி பார்த்தோம், இப்ப நம்ம விலங்குகள் பத்தி பார்க்க போறோம். அடுத்ததாக நுண்ணுயிர்கள் பத்தியும் நம்ம பார்க்க போறோம். இப்போ விலங்குகளை பாதுகாத்தல் ஏன் அது முக்கியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வன விலங்குகள் இல்லைன்னா காடுகள் இருக்காது. காடுகள் இல்லை என்றால் மரங்களும் இருக்காது. மரங்கள் இல்லை என்றால் நாமும் கிடையாது. ஆகவே விலங்குகளை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு விலங்குகளிலேயே மேம்பட்ட அறிவை கொண்ட மனிதர்களுடைய நாமும் ஒரு விலங்கு தான். ஆறறிவு மிக்க விலங்கு, பகுத்தறிவு கொண்ட நம்ம விலங்கு நம்முடைய பொறுப்பாக மாறுகிறது. அதற்கு என்னென்ன முயற்சிகள் நாம் எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விலங்குகளை பாதுகாப்பதற்காக தேசிய பூங்கா மற்றும் வனவிலங்கு சரணாலயம். சரணாலயம் என்றாலே பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதி. பூங்கா என்றாலும் சரணாலயங்கள் என்றாலும் இந்த விலங்குகள் வாழ்வதற்கு ஏற்ற காடுகள் நிறைந்த பகுதி. அதை நம்ம காடுகள் அழித்து விலங்குகளும் அழிந்து போகாத அளவிற்கு நம்ம பாதுகாப்பதற்காக
தோற்றுவிக்கப்பட்ட பகுதிகள் தான் தேசிய பூங்காக்கள் மற்றும் வனவிலங்கு சரணாலயங்கள். இப்போ இந்தியாவில் பாருங்க 73 நம்ம இந்திய நாட்டில் 73 தேசிய பூங்காக்கள் இருக்கு, 416 வன விலங்குகள் சரணாலயங்கள் இருக்கு. எத்தனைங்க? 73 தேசிய பூங்காக்கள், 416 வனவிலங்குகள் சரணாலயங்கள் இருக்கு. இப்ப தேசிய பூங்காக்கள்லாம் என்னங்க? தேசிய பூங்கானா வன உயிர்களின் நலனை பேணுவதற்காக, வன உயிரினங்களை பாதுகாப்பதற்காக உருவாக்கப்பட்ட நிலப்பரப்பு தான், பாதுகாக்கப்பட்ட நிலப்பரப்பு தான் தேசிய பூங்காக்கள். இந்த தேசிய பூங்காக்கள் இருக்கிற பகுதிகளில் நம்ம பல்வேறு தேவைகளுக்காக போய் மரங்களை வெட்டுவதோ, காடுகளை பயன்படுத்துறதோ, கால்நடை வளர்ப்பு, ஆடு மாடு மேய்க்கிறதோ, பயிரிடுதல், அங்க போயிட்டு பயிர் வைக்கிறதோ, இந்த செயல்பாடுகள்லாம் இந்த தேசிய பூங்காக்கள் இருக்கிற பகுதிகளில் அனுமதி கிடையாது. ஏனென்றால் இந்த நிலப்பகுதிகளில் வன உயிரினங்கள் வாழக்கூடிய பகுதியாக இருப்பதால் அதை பாதுகாக்கப்பட்ட நிலப்பரப்பா நம்ம ஏற்படுத்தி வைத்திருக்கிறோம். அதுதான் தேசிய பூங்காக்கள். இந்த தேசிய பூங்காக்களுடைய பரப்பளவு பார்த்தீங்கன்னா 100 முதல் 500 சதுர கிலோமீட்டர், 100 முதல் 500 சதுர கிலோமீட்டர் வரை இந்த தேசிய பூங்காக்களுடைய நிலப்பரப்பு இருக்கும். இங்கு யாரும், தனிநபர் யாரும் இது என்னுடைய நிலம் என்று உடைமையாக்கி கொள்ள முடியாது. இது நம்ம இந்திய அரசுக்கு, தமிழ்நாடு அரசுக்கு பாதுகாக்கப்பட்ட நிலப்பரப்பா நம்ம அதை பாதுகாக்கிறோம். இதுல இந்தியாவில் முக்கியமாக விளங்கக்கூடிய தேசிய பூங்காக்கள் பற்றி இப்ப நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, முதலாவதாக ஜிம் கார்பெட் தேசிய பூங்கா. இந்த பூங்காக்கள் வரிசையாக முக்கியமான தேசிய பூங்காக்களை பத்தி இங்க கொடுத்துருக்காங்க. அது எந்த மாநிலத்தில் இருக்கு, அங்க எந்த விலங்கு அதிகமாக பாதுகாக்கப்படுகிறது. நிறைய விலங்குகள் அங்க இருக்கும், அதுல முக்கியமான அதிகமாக அங்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய விலங்குகளையும் நம்ம தெரிஞ்சுக்குவோம். குறிப்பு எடுத்துக்கங்க. ஜிம் கார்பெட் தேசிய பூங்கா இது உத்தரகாண்ட் மாநிலத்தில் இருக்கு. புலிகளே அதிகமாக காணப்படும். புலி, ஜிம் கார்பெட் தேசிய பூங்கா உத்தரகாண்ட் மாநிலம், புலிகள் அதிகமாக அங்க பாதுகாக்கப்படுகிறது. அடுத்ததா பாருங்க, கிர் வன தேசிய பூங்கா குஜராத் மாநிலத்தில் அமைந்துள்ளது. இங்க ஆசிய சிங்கங்கள் தான் அதிகமாக, அவற்றின் இயற்கை வாழிடத்திலே நம்ம அங்க பார்க்கலாம். அப்ப ஆசிய சிங்கங்கள் எங்க இருக்குங்க? கிர் தேசிய பூங்கா. மிக முக்கியமான குறிப்பா எடுத்துங்க. கிர் தேசிய பூங்கா, ஆசிய சிங்கங்கள் எந்த மாநிலத்தில் இருக்கு? குஜராத் மாநிலத்தில் இருக்கு. அடுத்தது பாருங்க, காசிரங்கா தேசிய பூங்கா அஸ்ஸாம் மாநிலத்தில் இருக்கு. இங்க காண்டாமிருகம், என்ன முக்கியமான விலங்குங்க? காண்டாமிருகம் காசிரங்கா தேசிய பூங்காவில். இன்னும் நிறைய விலங்குகள் இருக்கு, புலி, யானை, காட்டெருமை போன்ற விலங்குகள்லாம் இருக்கு. அதுல மிக முக்கியமானது காண்டாமிருகம். இங்க பாருங்க, ஐக்கிய நாடுகள் கல்வி, அறிவியல் மற்றும் பண்பாட்டு அமைப்பு யுனெஸ்கோ என்று சொல்லக்கூடிய அமைப்பு என்ன சொல்லுதுங்க? காசிரங்கா பூங்காவை உலகின் பாரம்பரிய வன இடமாக சொல்லியிருக்காங்க. பாரம்பரிய வன இடம், உலக அளவில் பாரம்பரிய வன இடமாக அறிவித்திருக்கிறார்கள். அடுத்ததா பாருங்க, சுந்தர்பன் தேசிய பூங்கா மேற்கு வங்காளத்தில் இருக்கு. புலிகளின் காப்பகம், புலிகளின் காப்பகம். அப்ப புலிகளுக்கு என்னென்ன வருது பாருங்க? சுந்தர்பன் தேசிய பூங்கா, ஜிம் கார்பெட் தேசிய பூங்கா, இங்கெல்லாம் புலிகள் அதிக அளவுல பாதுகாக்கப்படுகிறது. அடுத்தது பாருங்க, கன்ஹா தேசிய பூங்கா மத்திய பிரதேச மாநிலம். அங்கேயும் புலிகள் பாதுகாப்பு திட்டத்தின் ஒரு பகுதி அது. அப்ப புலிகளுக்குன்னு பாத்தீங்கன்னா கன்ஹா தேசிய பூங்கா, சுந்தர்பன் தேசிய பூங்கா, ஜிம் கார்பெட் தேசிய பூங்கா, இதெல்லாம் புலிகள் பாதுகாக்கப்படக்கூடிய பகுதியாக விளங்குகிறது. எந்த தேசிய பூங்கா எந்த மாநிலத்தில் இருக்கு, எந்த விலங்குகள் அங்க அதிகமாக பாதுகாக்கப்படுகிறது, இத குறிப்பெடுத்து வச்சுங்க. இப்போ தமிழ்நாட்டுல என்னென்ன தேசிய பூங்காக்கள் இருக்குன்னு பார்க்கலாம். நமக்கு பக்கத்துல முதல்ல கேரளாவில் பெரியார் தேசிய பூங்கா கேரளாவில் இருக்கு. தேக்கடி அப்படின்ற இடத்துல அமைந்திருக்கு. யானைகள், கம்பீரமான யானைகள், புலிகள், அப்படிலாம் பல வகையான உயிரினங்கள் இங்கு இருக்கு, பாதுகாக்கப்படுகிறது. பெரியார் தேசிய பூங்கா கேரளா.
பாருங்க தமிழ்நாட்டுல பாருங்க கிண்டி தேசிய பூங்கா சென்னையில இருக்குங்க. நம்ம தமிழ்நாட்டின் தலைநகரம் சென்னையில மையப்பகுதியில அமைஞ்சிருக்கு. என்னென்ன விலங்குகள் அங்க பாதுகாத்து இருக்காங்க பாருங்க. புள்ளிமான், புல்வாய் மான், வெண்மான், கழுதை புலி, இப்படி புனுகு பூனை, இப்படிப்பட்ட விலங்குகள்லாம் பாதுகாக்கப்படக்கூடிய பகுதியாக நம்ம கிண்டி தேசிய பூங்கா சென்னையில இருக்குங்க. அடுத்து பாருங்க மன்னார் வளைகுடா தேசிய பூங்கா ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்குங்க. இந்திரா காந்தி தேசிய பூங்கா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கு. முதுமலை தேசிய பூங்கா, முக்கூர்த்தி தேசிய பூங்கா இரண்டுமே பார்த்தீங்கன்னா மலைப்பகுதியான ஊட்டி என்று சொல்லக்கூடிய மலைப்பகுதியான நீலகிரி மாவட்டம். அது என்ன மாவட்டங்க? நீலகிரி மாவட்டம். நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. முதுமலை தேசிய பூங்கா, முக்கூர்த்தி தேசிய பூங்கா. முதுமலை இதெல்லாம் எங்க இருக்குங்க? நீலகிரி மாவட்டம். அடுத்ததா பாருங்க வனவிலங்கு சரணாலயங்கள். தேசிய பூங்காக்களுக்கு இருக்கக்கூடிய பகுதிகளில் சரணாலயம் ஒரு விலங்குகள் பாதுகாப்புக்காக ஒதுக்கப்பட்ட நிலப்பகுதி தான் சரணாலயம்னு சொல்றோம். இங்கு என்ன வித்தியாசம்னு கேட்டீங்கன்னா, தேசிய பூங்காவுக்கும் வனவிலங்குகளுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டீங்கன்னா, தேசிய பூங்காவில் எந்த விதமான தனிநபருக்கோ யாருக்குமோ அங்கே உரிமை கிடையாது. காடு சார்ந்த பொருட்களை வெட்டுறதோ சேகரிக்கிறதோ பண்ணக்கூடாது. ஆனால் சரணாலய பகுதிகளில் என்ன பண்ணலாங்க, நாங்கள் நம்ம காடு சார்ந்த பொருட்களை சேகரிக்கலாம். அதாவது தானாக விழுந்த விறகு சேகரிக்கிறது, தனிநபர் நம்ம போகலாம். அங்கே சுற்றுலா பயணிகள் நம்ம டூரிஸ்ட் நம்ம டூர் போயிட்டு அந்த வனவிலங்கு சரணாலய பகுதியில் இருக்கிற விலங்குகள் எல்லாம் நம்ம பார்ப்பதற்கு அனுமதி உண்டு. சரிங்களா? இப்ப அதுல முதலாவதா பாருங்க களக்காடு வனவிலங்கு சரணாலயம். புலிகளுக்கு பெயர் பெற்றது. இந்த களக்காடு வனவிலங்கு சரணாலயம் எதுக்குங்க? புலிகளுக்கு. அது எந்த மாவட்டத்தில் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாடு மாநிலம். அதுல நம்ம எந்த மாவட்டத்துல களக்காடு இருக்குன்னா திருநெல்வேலி. அதே திருநெல்வேலியில முண்டந்துறை வனவிலங்குகள் சரணாலயம், இதுவும் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கு. இங்கேயும் புலிகள் தான் முக்கிய விலங்காக பாதுகாக்கப்படுகிறது. முண்டந்துறை வனவிலங்குகள் சரணாலயம் பாருங்க, நல்லா ஞாபகம் வச்சுங்க. களக்காடு, முண்டந்துறை இது இரண்டுமே திருநெல்வேலி மாவட்டத்தில் தான் இருக்கு. அங்க புலி தான் முக்கிய விலங்காக பாதுகாக்கப்படுகிறது. இன்னும் பல விலங்குகள் இருந்தாலும் புலி பாதுகாக்கப்படுகிறது. அடுத்தது பாருங்க முதுமலை வனவிலங்கு சரணாலயம். இந்த சரணாலயம் ஊட்டியில் அமைந்துள்ளது. ஊட்டி என்ன சொல்லியிருக்கேன்? நீலகிரி. ஊட்டி என்றால் நீலகிரி மாவட்டம். நல்லா ஞாபகம் வச்சுங்க. இங்கேயும் வங்கப்புலி, யானை ரெண்டுமே முதுமலை வனவிலங்கு சரணாலயத்தில் பார்த்தீங்கன்னா புலியும் யானையும் பாதுகாக்கப்படுகிறது. அடுத்ததா பாருங்க ஆனைமலை வனவிலங்கு சரணாலயம். இது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அமைந்திருக்கு. இங்கு செந்நாய், காட்டுநாய், ராட்சச அணில் போன்றவை இங்க இருக்குங்க. ஆனைமலை வனவிலங்கு சரணாலயம். அதுபோல மேகமலை வனவிலங்கு சரணாலயம் தேனி மாவட்டத்தில் இருக்கு. வண்டலூர் ஜூ வனவிலங்கு சரணாலயம் எங்க இருக்குங்க? செங்கல்பட்டு மாவட்டத்துல இருக்கு. வண்டலூர் ஜூ பார்த்துருப்பீங்க. நிறைய நம்ம மாணவர்கள் டூர் கல்வி சுற்றுலா போகும்போது நம்ம பார்த்துருப்போம் வண்டலூர் வனவிலங்கு சரணாலயம். அடுத்ததா பாருங்க களக்காடு வனவிலங்கு சரணாலயம். ஏற்கனவே இப்பதான் படித்தோம். திருநெல்வேலி மாவட்டத்துல இருக்கு. சாம்பல் நிற மலை அணில் வனவிலங்கு சரணாலயம் விருதுநகர் மாவட்டத்துல இருக்குங்க. ஸ்ரீவில்லிபுத்தூர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியில் விருதுநகர் மாவட்டத்தில் சாம்பல் நிற மலை அணில் வனவிலங்கு சரணாலயம் இருக்கு. இப்ப வெறும் விலங்குகளுக்கு மட்டும்தான் சரணாலயங்களா? விலங்குகளை மட்டும்தான் நம்ம பாதுகாக்கிறோமா? இல்ல, பறவைகளையும் அது போல சரணாலயம் வைத்து பாதுகாக்கிறோம். அதுல தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் மிக பழமையான சரணாலயம். இங்க பாருங்க என்னென்ன பறவைகள்லாம் அங்க வருது பாருங்க. இதெல்லாம் வெளிநாட்டு பறவைகள். வலசை போகும் பறவைகள்னு சொல்லுவாங்க. வலசை போகும், இந்த வார்த்தை பாருங்க, வலசை போகும் பறவைகள். அதாவது பருவ காலங்கள் உலக பூமியில பருவ காலங்கள் மாறும் பொழுது ஒரு இடத்திலிருந்து வெகு தூரம் பறந்து அதற்கான முட்டையிடுவதற்காகவும் இனப்பெருக்கம் செய்வதற்காகவும் பறவைகள் பறந்து வரக்கூடிய நிகழ்வு தான் இந்த வலசை போகும் நிகழ்வு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி நம்ம வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயத்துக்கு வெளிநாடுகள்ல இருந்து வரக்கூடிய பறவைகள் பாருங்க, என்னென்ன பறவைகள் இங்க வருதுன்னு பாருங்க. இனப்பெருக்கம் செய்வதற்காக இங்க நீண்ட தூரம் பறந்து வருகிறது. கரண்டி வாயன், நத்தை கொத்தி,
நாரை, பெலிகான் போன்ற பறவைகள். இது மட்டும் தானா? இன்னும் நிறைய பறவைகள் இப்போ நம்ம வேடந்தாங்கல் பகுதிக்கு வந்து இனப்பெருக்கம் செய்வதற்காகவும் வலசையை போகும் நிகழ்வு நடைபெறுகிறது. சரிங்க, இங்க மட்டும்தான் பறவைகள் சரணாலயம் இருக்கா? வேடந்தாங்கல்ல மட்டும்தான். இங்க பாருங்க, கோடியக்கரை பறவைகள் சரணாலயம். அது எந்த மாவட்டத்தில் இருக்கு பாருங்க? நாகப்பட்டினம் மாவட்டம். கரைவெட்டி பறவைகள் சரணாலயம் அரியலூர். வடுவூர் பறவைகள் சரணாலயம் திருவாரூர். விராலிமலை பறவைகள் சரணாலயம் திருச்சி. சரிங்களா? இப்ப இதெல்லாம் வந்து பறவைகள் சரணாலயம் இருக்கக்கூடிய பகுதிகள். பாருங்க, வல்லநாடு வெளிமான் காப்பகம் தூத்துக்குடி மாவட்டத்துல இருக்கு. இப்ப சரணாலயங்களுடைய பயன்கள் பாருங்க. ஏன் நம்ம சரணாலயங்கள் வச்சிருக்கணும்னா, விலங்கினங்கள் தாங்கள் வசிக்கும் இடத்திற்கு ஏற்றாற்போல் தங்களை தகவமைத்துக் கொள்ள இயலும். ஒரே இடத்துல விலங்குகள் வாழும் பொழுது ஒன்றோடொன்று விலங்குகள் தொடர்பு கொண்டு வாழ முடியும். அதனுடைய இயற்கை வாழிடம் பாதுகாக்கப்படுகிறது. இவற்றை பராமரிக்கும் செலவு குறைவு. சரிங்களா? அதனால நம்ம விலங்குகளையும் பறவைகளையும் பாதுகாக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு, பொறுப்பு நம்மகிட்ட இருக்கு, கடமையும் நம்மகிட்ட இருக்கு. இப்ப முக்கியமான குறிப்பா அதில் எடுத்துங்க, எந்த சரணாலயம் எந்த மாவட்டத்தில் இருக்கு, அங்க எந்த விலங்கு பாதுகாக்கப்படுகிறது அப்படிங்கிறது குறிப்பு எடுத்து வச்சுக்கங்க. தாவரங்கள் பற்றி பார்த்தோம், விலங்குகள் பற்றி பார்த்தோம். அடுத்ததாக நுண்ணுயிரிகள். நுண்ணுயிரிகள்னா நம் கண்களால், வெறும் கண்களால் பார்க்க இயலாத உயிரிகள் தான் நுண்ணுயிரிகள் அப்படின்னு சொல்றோம். நுண்ணுயிரிகளால நிறைய நன்மைகளும் நடக்குது, தீமைகளும் நடக்குது. அப்ப மனிதர்களுக்கு பரவக்கூடிய, காற்றின் மூலம் பரவக்கூடிய நோய்கள் எதனால ஏற்படுதுன்னா இந்த நுண்ணுயிரிகளால தான் ஏற்படுது. இது மிகவும் முக்கியமான பாடப்பகுதியாக இருக்குது. பொது அறிவு அப்படின்னும் பொழுது நமக்கு வரக்கூடிய, மனிதர்களுக்கு வரக்கூடிய நோய்கள், அதிலும் காற்றின் மூலமாகவும், காற்றின் மூலம் நுண்ணுயிரிகளால் பரவக்கூடிய நோய்களை பற்றி நம்ம இப்ப பார்க்க போறோம். நுண்ணுயிரிகளை பற்றியும் நுண்ணுயிரிகளால் பரவக்கூடிய நோய்கள் பற்றியும் இப்ப நம்ம பார்க்க போறோம். இப்ப இதுல என்ன நுண்ணுயிரிகள்? நம் காற்றை சுவாசிக்கும் பொழுது காற்றில் உள்ள நோய் கிருமிகள் நமது உடலுக்குள் செல்வதற்கு வாய்ப்புகள் உள்ளது. அது என்னென்ன நோய் கிருமிகள்னு சொல்றாங்க பாருங்க. குறிப்பெடுத்துங்க. பாக்டீரியாக்கள், வைரஸ்கள், பூஞ்சைகள், இதெல்லாம் காற்றின் மூலம் பரவும் நோய்களை இந்த நுண்ணுயிரிகள் தான் தோற்றுவிக்கிறது. பாருங்க, இந்த நுண்ணுயிரிகள் இருமல் அல்லது தும்மல் போன்ற நிகழ்வுகள், ஒருத்தர்கிட்ட அந்த நுண்ணுயிரிகள் போயிடுச்சுன்னா இருமல் அல்லது தும்மல் மூலமாக பேசுதல், மூச்சு விடுதல், இப்படி போகும்போது வாயிலிருந்து வெளிவரும் திரவ துளிகள், எச்சில் மூலம் இந்த நுண்ணுயிரிகள் பரவி நோய்களை உருவாக்குகிறது. நம்ம மனிதர்களுக்கான நோய்களை உருவாக்குறது. அது என்னென்ன நோய்கள் நம்ம இப்ப பார்க்கலாம். இப்ப 2 நுண்ணுயிர்களை பற்றி நம்ம குறிப்பா தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, முதலாவதாக பாக்டீரியாக்கள். இது என்னென்ன நோய்களை உண்டாக்குகிறது? காச நோய் என்று சொல்ல, டிபி என்று சொல்லக்கூடிய காச நோய், தொண்டை அடைப்பான், கக்குவான் இருமல், இதெல்லாம் வந்து பாக்டீரியாக்களால் தோன்றி காற்றின் மூலமாக நமக்கு பரவக்கூடிய நோய்கள். இப்ப இந்த காச நோய் பார்த்தீங்கன்னா மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ், இந்த பாக்டீரியாவுக்கு பேர் வச்சிருப்பாங்க. நுண்ணுயிர்களுக்கு பாக்டீரியாக்கள்லயே சில வகையான பாக்டீரியாக்கள், நிறைய வகைகள் இருக்கு. அதுல பாருங்க, மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ், இது பாக்டீரியாவோட பேருங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும், கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ். இந்த டியூபர்குலோசிஸ்ங்கிறது தான் டிபி, அந்த காச நோயை உண்டாக்குகிறது. சரிங்களா? நுரையீரலுக்குள்ளார போகுதுங்க. இந்த கிருமி எங்க போகுது? நம்ம மனித உடல்ல நுரையீரல், காற்றை சுவாசிக்கக்கூடிய நுரையீரலுக்குள்ளார சென்று அதை நுரையீரலை பாதித்து நோயை உண்டாக்குகிறது. இது பாருங்க, இந்த நோய்க்கான இது பாருங்கன்னா 6 மாதம் முதல் 1 வருடம் வரை நம்ம மருந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த நோய் பாதித்தால். சரிங்க, பாக்டீரியாக்கள் மூலம் காச நோய் மட்டும்தான் வருமா? பாருங்க, கக்குவான் இருமல். கக்குவான் இருமல் இது உருவாக்கும் உயிரி பாக்டீரியா தான். அந்த பாக்டீரியாவோட பேரு போர்ட்டடெல்லா பெர்டுசிஸ். இது எதனால பரவுதுங்க? சளித்துளி தான். சளி, நம்மளுடைய சளித்திரவம்
சுவாச பாதையை போய் தாக்குது. காய்ச்சல் வரும், இருமல் வரும். காய்ச்சல் வரும், இருமல் வரும். இங்கேயும் பாருங்க, காச நோய்க்கான அறிகுறி இடைவிடாத இருமல், நெஞ்சுவலி, பசியின்மை, இடைக்குறி. அப்ப இருமல்னு வந்தாலே அது பாக்டீரியாவால் வரக்கூடிய நோயாக இருக்கிறது. குறிப்பு ஞாபகம் வச்சுங்க. இருமல், கக்குவான் இருமல் எதனால வருதுங்க? பாக்டீரியாவால வருது. அடுத்து பாருங்க, டிப்தீரியா. கார்னிபாக்டீரியம் டிப்தீரியா இந்த பாக்டீரியாவோட பேரு. அதனாலே அந்த நோய் பேரும் அதே தான் வருது பாருங்க, டிப்தீரியா. இப்படி ஞாபகம் வச்சுங்க, டிப்தீரியா டிப்தீரியா. பாருங்க, பாக்டீரியாவோட பேரும் டிப்தீரியா வரும். இதுவும் சளித்துளி மூலமா தான் பரவுகிறது. சுவாச பாதையினுடைய மேற்பகுதியை போய் இது பாதிக்குது. இதனால என்ன வருதுங்க? காய்ச்சல், தொண்டை புண். தொண்டையை பாதிச்சாலே அது பாக்டீரியா. சரிங்களா? குறிப்பு ஞாபகம் வச்சுங்க. இதெல்லாம் பாக்டீரியாக்களால் ஏற்படக்கூடிய நோய்கள். அடுத்தது பாருங்க, வைரஸ் என்று சொல்லக்கூடிய நுண்ணுயிரி. வைரஸ்களால் தோன்றும் நோய்கள். நமக்கு ஏற்படக்கூடிய சாதாரண சளி, குளிர் காய்ச்சல், மணல்வாரி, அம்மை நோய் கேள்விப்பட்டிருப்பீங்க. புண்ணுக்கு வீங்கி, சின்னம்மை, பெரியம்மை, தட்டம்மை போன்ற எல்லா அம்மை நோய்களுக்கு எது காரணம்னு கேட்டீங்கன்னா இந்த வைரஸ்கள் என்று சொல்லக்கூடிய நுண்ணுயிரிகள் தாங்க. அப்ப எதெல்லாம் வைரஸ்களால தோன்றுது பாருங்க. சாதாரண சளி, குளிர்காய்ச்சல், அம்மைகள். அம்மைன்னு வந்தாலே வைரஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, சாதாரண சளி. இது ஒரு தொற்றக்கூடிய நோய். தெரியும் உங்களுக்கு, சளி பிடிச்சா, ஒருத்தருக்கு வீட்டுல சளி பிடிச்சோம்னா நம்ம எல்லாருக்கும் வரும். தொண்டை போன்ற மேல் சுவாச மண்டலத்தை பாதிக்கிறது. இது எளிதில் பரவக்கூடியது. என்னென்னலாம் வருங்க? இருமல், தொண்டை வலி, மூக்கு ஒழுகிறது, காய்ச்சல் போன்றவை இதனுடைய அறிகுறி. இது எந்த வைரஸால உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா ரினோ வைரஸ். அந்த வைரஸ்க்கு ஒரு பேர் வச்சிருப்பாங்க, ரினோ வைரஸ் என்று சொல்லக்கூடிய வைரஸ் மூலமாக இந்த சாதாரண சளிங்கிற இந்த நோய் பரவுகிறது. அடுத்து பாருங்க, குளிர்காய்ச்சல் குழந்தைகளுக்கு ஏற்படுங்க. இது மிக்சோ வைரஸ் அப்படின்ற வைரஸால தோன்றக்கூடியது. இதனால என்ன நடக்குங்க? நாசி, அதாவது மூக்கு பகுதி, குரல் வளை வீங்கி காணப்படும். இது ஃப்ளூ என்று அழைக்கப்படுகிறது. குளிர்காய்ச்சல் தான், இதுக்கு இன்னொரு பேர் என்னங்க? ஃப்ளூ காய்ச்சல் என்று சொல்லப்படுகிறது. பாருங்க, சாதாரண சளி, குளிர்காய்ச்சல் இதெல்லாம் நம்ம பத்தி பார்த்தோம். அடுத்தது பாருங்க, அம்மைகள். என்னென்ன அம்மைலாம் வருது பாருங்க. அம்மைக்கட்டு, வைரஸால பரவக்கூடிய நோய்கள் அம்மைக்கட்டு, மிக்சோ வைரஸ் பரோடோட்டிஸ். இந்த வைரஸ் பேரு மிக்சோ வைரஸ் பரோடோட்டிஸ். இது பார்த்தீங்கன்னா தாடை அசைவு கடினம். அதில் அப்படியே அம்மைக்கட்டுன்னு, பொண்ணுக்கு வீங்கின்னு சொல்லுவாங்க, தாடை பகுதி வீங்கிடும், அதுதான் அம்மைக்கட்டு. அடுத்ததா பாருங்க, தட்டம்மை வரிசெல்லா ஜோஸ்டர் வைரஸ். இந்த வைரஸ்னால பரவக்கூடிய நோய் தான் தட்டம்மை. இது எங்க பரவுதுங்க? பாதிக்கப்படும் பகுதி சுவாச பாதை. பாருங்க, தோல்ல கொப்பளம்லாம் வரும், காய்ச்சல் ஏற்படும். இதெல்லாம் வைரஸ். இந்த வரிசெல்லா ஜோஸ்டர் வைரஸால ஏற்படக்கூடிய தட்டம்மை நோயினால நமக்கு ஏற்படக்கூடிய நோயாக இருக்குது. அடுத்து பாருங்க, மணல்வாரி அம்மை. அது எதனால ஏற்படுதுங்க? ரூபலா வைரஸ். இதுவும் எங்க தொற்று ஏற்படுத்துதுங்க? மேல் சுவாச பாதை, நம்ம மூக்கு பகுதியில தொற்று ஏற்படுத்துது. மூக்குக்கு உள்ள இருக்கிற சுவாச பாதைகள்ல தொற்று ஏற்படுத்துது, நோயை உண்டாக்குது. என்னென்னலாம் ஏற்படும் பாருங்க. தோல்ல சிறு சிறு சிவப்பு புள்ளிகள் இருக்கும், தும்மல் வரும், கண் சிவந்து இருக்கும், நிமோனியா காய்ச்சல் அடிக்கும், மூச்சு குழல்ல நம்ம மூச்சு விடுவதற்கு குழல்ல அடர்ச்சி ஏற்படும். இதெல்லாம் வைரஸ்களால் ஏற்படக்கூடிய நோய்கள். நம்ம அம்மைன்னு வந்தாலே வைரஸ் தாங்க, ஞாபகம் வச்சுங்க. அடுத்து பாருங்க, சாதாரண சளி, குளிர்காய்ச்சல். இது மட்டும் இல்ல, இப்ப நம்ம சமீபத்துல 4 வருடங்களுக்கு முன்ன நமக்கு பெரும் தொற்று என்று சொல்லக்கூடிய கொரோனா வைரஸ், அதுவும் ஒரு வைரஸால் ஏற்பட்ட பெருந்தொற்று தான். COVID-19 அதுக்கு பேர் வச்சாங்க, கொரோனா வைரஸ். அதனால உலகம் முழுக்க அந்த நோய் பரவி நிறைய பேர் மனிதர்கள் இறந்து போகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது. பிறகு அதற்கான மருத்துவ சிகிச்சைகளை கண்டுபிடித்து இப்ப நம்ம படித்த எல்லா நோய்களுக்கும் நம்ம தடுப்பூசிகளை உருவாக்கி வைத்திருக்கிறோம். அம்மைகளுக்கெல்லாம் தடுப்பூசி இருக்கு. அந்த வைரஸை, அந்த தடுப்பூசிகளை செலுத்திக் கொண்டால், குழந்தையாக இருக்கும்போது தடுப்பூசிகளை செலுத்திக் கொண்டால் அந்த நோய் வருவதை நம்ம தடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதுபோல கொரோனா தொற்று ஏற்பட்டு
உலகம் முழுக்க முடங்கி கிடந்து மீண்டும் மருத்துவ அறிவியல் ஆராய்ச்சியின் மூலயமாக மீண்டும் நம்ம பழைய இயல்பு நிலைக்கு வந்திருக்கிறோம். அப்ப இதெல்லாமே வைரஸ்கள் மூலமாக ஏற்படக்கூடிய நோய்கள். இப்ப இன்றைக்கு அறிவியல் பாடப்பகுதியில நம்ம படித்த அனைத்து பாடப்பகுதிகளுமே பொது அறிவுல அறிவியல் பாடப்பகுதியில வினாக்கள் வருவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதனால இந்த பாடப்பகுதிகளில் இருந்து குறிப்புகளை எடுத்து நம்ம தேர்வுக்கு தயாராகுமாறு மாணவ செல்வங்களை கேட்டுக்கொண்டு வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.